ரொம்ப நேரம் ரீல் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கும்போது சடனா யாராவது கூப்பிடுறாங்கன்னா நீங்க தலை நிமிர்ந்து பார்க்கும்போது தலை சுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசனே நீங்க மெயின்டைன் பண்ற பாஸ்டர் தான். இதுதான் சர்விகோஜெனிக் டிசீனஸ். நீங்க ரொம்ப நேரம் அந்த பாஸ்டர்ல மெயின்டைன் பண்றதுனால நம்ம ஸ்கல்லுக்கு அடியில இருக்கிற மசில்ஸ் எல்லாமே ஈஸியா டயர்ட் ஆயிரும். ஸோ அது டயர்ட் ஆகுறதுனால ரொம்ப டிஸ்டார்டடான சிக்னல்ஸை நம்ம பிரெயினுக்கு அனுப்ப போகுது. நம்ம ரொம்ப நேரம் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கிறதுனால நம்மளோட கண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு மூமெண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்மளோட நெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேபிளா மூமெண்ட்டே ப்ரொடியூஸ் பண்ணாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்மேட்ச் ஆன சிக்னல்ஸ்னால நம்ம பிரெயின் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதுதான் ஒரு லைட் ஹெட்னஸ், ஒரு ஸ்பின் கொடுக்குது. நீங்க போன் இல்லைன்னா ஏதோ ஒரு எலக்ட்ரிக் கேஜெட் யூஸ் பண்ணும்போது உங்க ஐ லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரீன் லெவலை வச்சுக்கணும். ஏன்னா அப்போதான் உங்களோட நெக் மசில்ஸ் ஓவரா ஸ்ட்ரெயின் ஆகாம ஒர்க் பண்ணும். ஸோ இந்த சர்விகோஜெனிக் டிசீனஸ் வராது. ஸோ இப்போ நான் ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் சொல்றேன். ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துட்டு நெக்கை ஒரே லெவல்ல மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே பேக்வர்ட் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, சின் டக் பண்ற மாதிரி. ஸோ இந்த பொசிஷன்ல 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ரீல யாரெல்லாம் இப்படி குடிஞ்சிட்டே போன் பார்ப்பாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.